கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் ஏசாயா 42:16. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த வசனத்துல எப்படின்னா, குருடரை என்ன பண்றான், அவரு அறியாத வழியில கூட்டிட்டு போறான். அதே மாதிரி கோணலான வழிகளை செவ்வையாக்கி கடைசி வரைக்கும் அவர் கைவிட மாட்டேன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு இல்லையா. குருடர்னா நம்ம மேபி நம்ம மாம்சத்துக்குரிய குருடன் நம்ம நினைச்சிருக்கலாம். பட் கடவுள் என்ன சொல்றாரு, ஆவிக்குரிய குருடர்களா இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இருந்து கொண்டே இருக்கு இல்லையா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவங்கள அழகா எகிப்து தேசத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து கூட்டிட்டு வந்த தேவன் அப்படியே என்ன ஆகுது, வருஷங்கள் போக 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 என்னாச்சுன்னா தேவனை விட்டு அவங்க என்ன பண்றாங்க. அதாவது நீங்க அடுத்த வசனம் இங்க வாசிங்கன்னா, 17வது வசனம் வாசிங்கன்னா, சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். அதுதான் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை வச்சுட்டாங்க இல்லையா. நிறைய நேரத்துல இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம், மேபி நம்ம வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்துக்கு பின்னாடி நம்ம போறதில்லை. ஆனாலும் கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம யாரெல்லாம் வைத்திருக்கோம் நம்ம யோசிச்சு பார்ப்போம் இல்லையா. கடவுள் சொல்றாரு, என்ன நம்பு, ஃபுல்லா என்ன நம்பு. ஒரு குருடன் எப்படி தன்னை கையிலாக பிடிச்சு கூட்டிட்டு வரோட எப்படி நம்புவானோ அதே மாதிரி நீ என்ன நம்புன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு இல்லையா. ஏன்னா நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த பாவம் எங்கிருந்து வந்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாமத்துல இல்லையா, ஆதாமுக்கு கடவுள் சொல்றாரு இல்லையா. ஆனாலும் வசனம் நான் வாசிக்கிறேன், ஆதியாமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் இல்லையா. அன்னைக்கு அந்த கனியை என்னைக்கு அவர் புசிச்சாரோ அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, கடவுளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா ஒரு கிரியை தேர்ந்தெடுத்தார் இல்லையா. அதாவது கடவுள் சொல்றதை கேட்காம அவர் என்ன பண்றாரு, ஒரு சர்ப்பம் சாத்தான் சொல்றதை கேட்டுட்டு நன்மை தீமை அறியத்தக்கிற கனியை சாப்பிட்டார். அன்னைக்கு என்னாச்சு, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. எந்த கண்கள் திறக்கப்பட்டது, மாம்சத்துக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் அடைபட்டு போயிடுச்சு. அதுதான் சொல்றார் தேவன், நீ இன்னும் அந்த மாம்சத்துக்குரிய கண்கள்லே இருக்கிற, இன்னும் நீ என்ன பண்ணிருக்கிற, அந்த கிரியைக்கு பின்னாடியே நீ போய்கிட்டு இருக்க. அதாவது என்னன்னா, எனக்கு கடவுள் வேண்டாம், எனக்கு எது நல்லதுன்னு தெரியும், எது எனக்கு கெட்டதுன்னு தெரியும், நான் கடவுளை சார்ந்திருக்க தேவையில்லைங்கிற அந்த ஒரு மனப்பான்மை என்ன பண்ணிட்டாங்க, ஆதாமியா காலத்துல இருந்தே வந்துருச்சு. அதுதான் சொல்றேன், நீ இப்ப என்ன பண்ணு, அதெல்லாம் விட்டுரு. நீ என்ன பண்ண, ஒரு குருடன் மாதிரி தான் நீ இருக்கிற. ஆக்சுவலா நீ என்ன பண்ண, என்னை மட்டும் நம்பு. நீ என்னை நம்புனா நான் என்ன பண்றேன், உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன், உன் பாதைகளெல்லாம் நான் செவ்வையாக்குறேன், உன்னை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. பட் ஆனாலும் நமக்கு அதெல்லாம் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் எப்படி கடவுளே, நாங்க எப்படி உங்களை நம்ப முடியும் இல்லையா. எனக்கு பணத்தின் மேல தானே நம்பிக்கை இருக்கு, எனக்கு புகழின் மேல நம்பிக்கையா இருக்கு, எனக்கு என்னோட படிப்பின் மேலே நம்பிக்கையா இருக்கு, எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் அவங்களெல்லாம் விட்டு உங்க பின்னாடி எப்படி கடவுளே வர முடியும்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம். ஆனா கடவுள் சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாத்தீங்கன்னா ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன் இல்லையா. யாருக்கு அந்த மகிமை கொடுத்துட்டு இருக்கிறோம், அதுதான் கடவுள் கேட்கிறாரு. உன்னுடைய துதி யார் பேர்ல இருக்கு, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பேச்சுக்கள், உன்னுடைய செய்கைகள் எல்லாம் யாருக்கு நீங்க மகிமை கொடுத்துட்டு இருக்க, மனுஷனுக்கு மகிமை கொடுக்குறியா, இல்ல இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு மகிமை கொடுத்துட்டு இருக்கியா, இல்ல என்னைக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம வேறொருக்கு கொடுக்குறோமோ அன்னைக்கு கடவுள் நம்ம என்ன பண்ணிடுவாரு, நம்மளை தள்ளி விட்டுருவார் இல்ல. அதுதான் தேவன் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய மகிமை யாருக்குமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார். என்னைக்கு நம்ம அவர் மகிமையை நம்ம டச் பண்றோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை இருண்ட காலமா மாறிப்போகுது. அதனால கடவுள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளோ காலம் அந்த உலக பிரகாரமான காரியங்கள், அந்த விக்கிரங்களுக்கு பின்னாடி நீ போயிட்டு இருந்த, இன்னைக்கு நீ என்ன பண்ணு, ஒரு குருடனை போல என்ன பின்பற்று இல்லையா. உன் மாம்சத்தின் கண்களை மூடி போடு, உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து கொள், உண்மையான தேவன் யார் என்று அறிந்து கொள், அவர் கூட நீ பின்னாடி போ. அவர் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் இல்லை, என்ன துக்கங்கள் வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா. ஏன்னா இதெல்லாம் அனுபவிக்கிறது யாரு, கடவுள் தான். உன்னை நேர்த்தியான பாதையில வழி நடத்த வேண்டியது நான் தான், நீ என்னை மட்டும் கைப்பிடிச்சுக்கோன்னு கடவுள் சொல்றாரு இல்லையா. நமக்கு அந்த விசுவாசத்தை யார் கொடுக்கணும், கடவுள் தான் கொடுக்கணும் இல்லையா. கடவுள்கிட்ட கேட்பேன், கடவுளே எனக்கு அந்த விசுவாசம் இல்லை, கடவுளே உண்மை பின்பற்றி நடக்கிறதுக்கு எனக்கு அந்த விசுவாசம் இல்லை, எனக்கு அந்த விசுவாசத்தை தொடக்குகிறதும் முடிக்கிறோம் நீங்க தானே கடவுளே, எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுங்க, நான் உங்க கையை கெட்டியா பிடிச்சுக்கணும் கடவுளே, நான் எங்க போனாலும் உண்மையே நாங்கள் பின்பற்றி வரணுங்கிற அந்த விசுவாசத்தோட ஒரு ஜெபம் பண்ணுவோம் இல்லையா. ஜெபம் பண்ணும்போது நமக்கு தேவன் அந்த விசுவாசத்தை கொடுப்பார்.
கொடுப்பாரு. கொடுத்த உடனே நம்ம யாரையுமே நம்பி போக தேவையில்லைங்க. ஏன்னா வந்து கடவுள் சொல்றாரு இல்லையா, நீ வந்து விக்கிரகத்தை நம்பி போனன்னா நீ கடைசியில வெட்கம் தான் படுவ இல்லையா. விக்கிரகத்தைன்னு நீங்க அங்க போட்டிருக்கு. ஆனா நம்ம இப்ப நினைக்கலாம் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதையுமே நம்ம சார்ந்து இருந்தாலும் நம்ம கடைசியா வெட்கித்து தான் போடும். அதனால வந்து நம்ம இன்னைக்கு நம்ம கடவுளை சார்ந்து இருக்கிற வழியை பார்ப்போம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அவரை மட்டும் பிடிச்சுக்குவோம். அவர் நம்மளை வந்து செவ்வையான பாதையில் நடத்துவார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.